சென்னையில் நடந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பங்கேற்ற கண்கவரும் ஆடையில் திரை நட்சத்திரங்களுக்கு ஈடாக கலந்து கொண்ட அணிவகுப்பு நிகழ்ச்சி பலரது கவனத்தையும் ஈர்த்தது. அழுக்கு உடை, தொய்வடைந்த முகம், பரபரப்பான பகுதிகளில் வேர்வை சிந்தி உழைக்கும் கரங்கள், இவைதான் தூய்மை பணியாளர்களை அவர்களது பணி நேரத்தில் நாம் காணும் காட்சி. இந்த தோற்றத்தில் அடையாளம் காணப்பட்டவர்கள் திரை நட்சத்திரங்களுக்கு ஈடாக கண்களை கவரும் ஆடைகளில் ஒய்யாரமாக நடையிட்டது காணும் கண்களை மட்டுமல்ல, உள்ளங்களையும் கவர்ந்து இழுத்தது. ஆமாங்க, சென்னை வடபழனியில் நடந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கான அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சியில்தான் இந்த காட்சிகளை காண முடிந்தது. அழகிய வண்ணமயமான ஆடை அலங்காரத்துடன் மேடை ஏறிய அவர்கள் தேர்ந்த மாடலிங் நட்சத்திரங்களை போன்ற தோரணையில் நளினமாக நடைபோட்டனர். அவர்களின் பிள்ளைகளும் மேடையேறி உற்சாகமூட்டும் இசைக்கேற்ப ரேம்ப் வாக் செய்து அசத்தினர். அலங்கார அணிவகுப்பில் பங்கேற்க விரும்பிய தூய்மை பணியாளர்களுக்கு அர்பேசர் சமிட் நிறுவனம் மூலம் 1 மாத காலம் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை தங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாது என்று அவர்கள் கூறினர். நிறைய அனுபவம், நிறைய மாடல்ஸ், நல்லா மேக்கப் பண்ணுறவங்க எல்லாம் நல்லா ஒத்துழைச்சாங்க. இது போல் என் லைஃப்பில் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததும் கிடையாது. இது போல் கலந்து பண்ணால் அதுவும் எனக்கு தெரியாது. 1 மாதம் நல்ல ட்ரைனிங் எங்களை அப்படி கொஞ்சமாக முன்னேற்று இந்த ஸ்டேஜ் நிற்க வச்சுருக்காங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி எங்களை பண்ண வச்சு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் இவ்வளோ ஆடியன்ஸ் வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கல. அதான் மொதல் பண்ணுறதா ரொம்ப ஃபீலு. நான் அந்த 1 மாதத்தில் நாங்கள் பண்ணோமா நினச்சி ரொம்ப இது பண்ணேன். ஆனால் இன்றைக்கி எல்லாம் பார்த்துட்டு கை தட்ட சொல்கிறேன். அதோட சந்தோஷம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சில நண்பர்கள்லாம் வந்து சில விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. போன வருஷம் கலந்துக்கினவங்களாம், அதில் இவரும் ஒருத்தர். எங்களுக்கு இவரு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க சப்போர்ட்டுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். தலைநகர் சென்னையை தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய தங்கங்களுக்குள் மாபெரும் சாதனைகள் இருப்பது இன்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் வீரகுமார்.